இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. வணக்கம் உறவுகளே. சீலா மீனில் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், சீலா மீன் வேண்டி வச்சுருக்கிறோம். எங்களுக்கு சமைச்சு காட்ட போய் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சமைக்கிறன்றதை ரெண்டு வரையும் சமைச்சு காட்ட போயினோம். சீலா மீன் வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கு 1 கிலோ சீலா மீன். இது 1200 ரூபா போட்டவங்க எங்களுக்கு. இந்த இதில் மீன் குழம்பு சமைச்சு காட்ட போகிறோம். பாருங்க இப்படி சமைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலா மீன் வெட்ட போகிறோம். அதில் வந்து இப்போ செகில் தட்டுறா. இப்போ நாங்கள் வீட்டில் வந்து கூடுதலாக மீன் வெட்டுறது எப்படின்னு தெரியும் தானே, அப்படி தான் வெட்டுவோம். மீன் எல்லாம் வெட்டி இப்போ உப்பு மஞ்சள் எல்லாம் பிரட்டி வச்சுருக்கிறோம். பால் தேங்காய் திருவி எல்லாம் புழிஞ்சு ரெடியாக புளி ஊற வச்சிருக்கு. உப்பு தேவையான அளவு, வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கு, உள்ளி இடித்து வச்சிருக்கு, கருவேப்பிலை இறக்கேக்கலான்னு போடுவோம். தூள் தேவையான அளவு. இப்போ கறியை கூட்டி வைப்போம். மீனை எடுத்து வச்சுட்டு மீனை எடுத்து வச்சுட்டு நீ கறிகள் ஒன்று எல்லாம் போட்டு கூட்டுவோம். எல்லாம் கூட்டுவோம். பச்சை மிளகாய் வெங்காயத்தை போடுவோம். இதோட அதோட புளியும் போடுவோம். இதோட சேர்த்து புளிக்கரசலம் விடுறோம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு விடுறோம். புளிச்சாலும் மனுஷன் பேசுவார். என்னப்பா கறி புளிக்குது அப்படியே பேச மாட்டேன். அந்த சாப்பிடவும் மாட்டேன். அப்ப பேசுறதுக்காக சாப்பிடாம மனுஷன் கோவத்துல நிக்கிறாரு. என்னடியாப்பா கறிக்கு புளி குடி போச்சு. தூள் போட போறீங்க. தூள் கொஞ்சம் போடுவோம். இதுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட வேணும். நிறைய தூள் போடப்படாது. கூட போட்டா இனிக்குமோ? கூட போட்டா இனிக்குமா? தூள் கூட போட்டா இனிக்குமோ? தூள் கூட போட்டா உராய்க்கும். அப்ப எல்லாம் தூக்கி அடுப்புல வச்சுட்டியல். எல்லாம் வச்சிருக்கு. எரிச்சு கொதிக்க பண்ணிட்டு கறி கொதிச்சு வந்திருக்கு. உள்ளி இடிச்சு வச்சிருந்த நாங்கள் இதையும் போடுவோம். இதோட சேர்ந்து அவியாட்டும். மீன் குழம்பு கொதிக்குதான். உள்ளிய அவியாட்டும். அவிஞ்சு கறி காஞ்சி வருது. கடைசியா என்னத்தை விட்டு ரக்குற? கருவேப்பமில போட்டு ரக்க வேணும். அப்ப அடுப்பை விட்டு ரக்குற இல்லையோ? அடுப்பை விட்டு தான். அடுப்பை விட்டு ரக்கி திருகணையில வைக்க போறோம். அப்படியே இங்க பத்திக்கல மீன் குழம்பு எப்படி கொதிச்சு வந்திருக்குதான்னு பாருங்க. அந்த வடிவாக கொதிச்சிட்டு இந்த விறகை தணிச்சு போட்டு வைக்கையில மூடி வச்சு விடுவோம். அப்பதான் கறி கொஞ்சம் காஞ்சி வரும். கருவேப்பிலையே போடுவோம். போட்டுவிட்டு இப்போ நல்லா வடிவெல்லாம் துளாவிட்டு இப்போ நல்லா ரக்குவோம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கறியெல்லாம் கொதிச்சு வந்துடுது. என்ன பாருங்க மீன் துண்டு இப்படி இருக்கு. சீலா மீன் குழம்பு சட்டப்படி தான் இருக்கு. மனுஷன் சாப்பிடுவாரு. அவருக்கு தான் நல்ல விருப்பம். நல்ல விருப்பம். அதான் ஸ்பெஷலா வைக்கிறீங்களா? இந்த கவரை என்ன நல்ல மாதிரி கலைக்கணும். மனசு இன்றைக்கு நல்லா வச்சிருக்கிற கறியாண்டு சொல்லுவோம். பிள்ளைகளுக்கும் விருப்பம். அவையெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். மூடி விடுவோம். கறி கொதிச்சுடுது. எனக்கு இறக்கி வைப்போம். இப்படி நல்ல கிராமமாக இருக்கு. குழம்பு நாங்கள் அடித்தது. பாருங்க சீலா மீன். அப்போதை காட்டினாங்க. சீலா மீன் வெட்டினது, கறி குழம்பு வச்சதெல்லாம் காட்டினாங்க. சூட மீன் பொரிச்சு வச்சிருக்கு. மரவள்ளி கிழங்கு, அதுக்கு ஒரு மசியல். இதுங்க இந்த வயல்ல நாங்க செய்த நெல் அரிசி தீட்டல் பச்சு. அது நல்லா தான் இருக்கு. மரவள்ளி கிழங்கும் தீட்டலும் குழச்சி சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வாங்க சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.